Hi, hello, vanakkam. This is just a completely random video. Random video னு சொல்றத விட rant video. எனக்கு ஏதோ புலம்பணும் போல இருந்தது. ஒரு மாதிரி ஒரு கோபம், ஒரு மாதிரி ஒரு எரிச்சல் அதெல்லாம் சேர்ந்து இருந்துச்சு எனக்கு. அத யார்கிட்ட சொன்னாலும் அதுக்கிட்ட தேவையில்லாம இதெல்லாம் பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன், இதெல்லாம் போட்டு மண்டையை போட்டு உழைச்சிட்டு இருக்கேன், இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன்ற மாதிரி இருக்கும். அதனால நான் இந்த வீடியோவா எடுத்து ரெக்கார்ட் பண்ணலாம், பார்க்குறவங்க பார்த்துக்கோங்க அப்படின்னு விடுறேன். ஸோ இஃப் யூ ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் சம் இம்பார்ட்டன்ட் எக்ஸாம், டோன்ட் வாட்ச் திஸ் வீடியோ ரைட் நவ், அப்புறமா பார்த்துக்கலாம். ஜஸ்ட் அ ரேண்டம் ரேண்ட் வீடியோ ரிலேட்டட் டு டீச்சிங் அண்ட் ஸ்டடிங் இன் ஜென்ரல். ஓகேவா? எனக்கு என்ன அப்படின்னா why is there such an obsession to memorize everything? எதையுமே லாஜிக் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்ற ஒரு இன்டென்ஷனும் இல்லாம ஒரு டீச்சிங், அது மாதிரி லாஜிக் தெரிஞ்சு படிக்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனே இல்லாத ஒரு என்ன சொல்றது ப்ரிப்பரேஷன் ஸ்டடிங் அப்படின்றதுலாம் எதுக்கு விஜய் ஒரு இதுல ஏன் எதுக்கு அப்படின்னு அது மாதிரி ஒரு ஸ்டேஜ் ஷோல ஐ மீன் ஸ்பீச்ல சொல்ற மாதிரி இந்த என்டையர் டீச்சிங் அண்ட் ஸ்டடிங் ப்ராசஸ் வித்தவுட் எனி அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் லாஜிக்கல் எக்ஸ்பிளனேஷன் எனக்கு பர்பஸ்லெஸ்ஸா இருக்கு. என்ன அப்படின்னா ஒரு பெரிய விஷயம் ஏதோ இருக்கு, பெரிய ஃபார்முலா என்னமோ இருக்கு, அதுக்கு நம்ம மண்டையை போட்டு உடைக்க வேணாம், சும்மா மேலோட்டமா அப்படி நடத்திட்டு அப்படியே மனப்பாடம் பண்ண ஒரு 5 தடவை ரிப்பீட் பண்ண சொல்லிட்டு மனப்பாடம் பண்ணி ஃபில் பண்ணிருங்க, சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் வந்துடும் அப்படின்னு சொல்றத விட ஓகே போய் தொலைங்க, இங்க கிடக்கட்டு போங்கன்னு விட்டுறலாம். பட் ரொம்ப குட்டி குட்டி விஷயம், ரொம்ப சாதாரண விஷயம், அத சும்மா அப்படி ஒரு 1 minute 2 minute எக்ஸ்பிளைன் பண்ணாலே புரிஞ்சிடும், எல்லாருனாலையும் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த கூட எக்ஸ்பிளனேஷன் கொடுக்காம விடுறது. அதை உட்காந்து இவங்களும் மனப்பாடம் பண்ணி இவங்களும் ஏன்னு கேட்க மாட்டாங்க. அது எதுக்குதான் இதெல்லாம் பண்றோம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஒண்ணும் இல்ல, இப்போ நாம பெரிய ஃபார்முலா எடுத்துக்க வேணாம், சின்னதா அதை பேசலாம். மேக்ஸ்ல கூட இருக்கிறதுலே குட்டி, எனக்கு இப்ப டக்குன்னு எனக்கு குட்டி ஃபார்முலா அப்படின்னா எனக்கு பெருசா எதுவும் தோண மாட்டேங்குது. இந்த ஃபார்முலா ரியலி ஸ்மால் ஃபார்முலா. அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும், ஸ்கூல்ல ஐ திங்க் 8th 9th 10th படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி ஹையர் லெவல்ஸ்ல கூட மேக்ஸ்ல இருக்கும். சிஏ ஃபவுண்டேஷன் எல்லாம் மேத்தமெட்டிக்ஸ் ஒரு சாப்டரே ஒரு சப்ஜெக்டே இருக்கும், குவான்டிட்டி ஆட்டிடியூட்னு சொல்லிட்டு அதெல்லாம் இருக்கும். அதனால அதுல வேரியஸ் ஃபார்முலாஸ் இருக்கும். ஓகேவா? ஏபி அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் எடுத்தாலே ஒரு 5-6 ஃபார்முலா இருக்கும். இருக்கிறதுலே குட்டி ஃபார்முலா சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு இருக்கும். அதோட ஃபார்முலாவே என்னன்னா n இன்டூ n+1/2. அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு 10 நேச்சுரல் நம்பர்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 1 2 3 4 5 6 அப்படியே 10 வரைக்கும் இருக்கிற நம்பர்ஸோட டோட்டல் சம். அதுக்கு என்ன ஃபார்முலானா n இன்டூ n+1 டிவைடட் பை 2 இருக்கும். இத ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை நம்பர்ப்பா? 10 நம்பர். அப்ப n is equal to 10 சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுங்க. n into n+1 அப்ப 10 into 11 10 into 11 110 டிவைட் பை 2 போட்டா 55 வந்துருது. இப்படி போட்டா ஆன்சர் வந்துருது. அப்படின்ற மாதிரி இந்த ஃபார்முலா மட்டும் நடத்திட்டு 5 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணுங்க. சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ் சொல்லுங்க. எல்லாரும் பதில் சொல்லுவாங்க n into n+1/2 n into n+1/2 அப்படின்னு சொல்லிட்டு இது ஏதோ மாஸ் காட்டியதாக உணர்கிறார்ன்ற மாதிரி ஏதோ ஏதோ பெருசா படிச்சு கிழிச்ச மாதிரி உணர்கிறார், அதே மாதிரி நடத்தி கிழிச்ச மாதிரி உணர்கிறார்னு சொல்லிட்டு இது போய் இறங்கி சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சர் பண்ணாங்க. பட் ஏன் n into n+1/2 போட்டா ஏன் வருது? இட் ஒர்க்ஸ், பட் வை டஸ் இட் ஒர்க் அப்படின்றத டீச்சும் பண்றது கிடையாது, இவங்களும் கேட்கறதும் கிடையாது. எதுக்கு இப்படி தேவையில்லாம ஒரு விஷயத்தை படிக்கணும்னு எனக்கு சுத்தமா புரியவே இல்லை. அண்ட் இது நீங்க சொல்லலாம், இப்போ டீச்சர்ஸ் நடத்தக்கூடாதுன்னு ஒண்ணு இல்ல, அவங்களுக்கு டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கலாம், அப்புறம் மார்க் வாங்க வைக்கணும் அப்படின்றது இருக்கலாம். டைம் கன்ஸ்ட்ரெயின்ட்ன்றதுலாம் ஒரு உருட்டு. ஓகேவா? ஏன்னா இந்த ஃபார்முலாவை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு 1 hour ஆகாது, 2 minutes தான் ஆகும். எங்க நீ கிளி பாப்போம் அப்படின்னா நான் சொல்றேன், எக்ஸ்பிளனேஷன் கண்டிப்பா கொடுப்பேன் இந்த வீடியோல. அப்ப 2 minutes கூட டைம் இல்லாம இருக்கு. அந்த மணிக்கணக்காக வேஸ்ட் பண்றதுல ஒரு 2 minutes இதுக்கு பண்ண முடியாதா? அதனால டைம் இல்லைன்றது ஒரு பாயிண்டே கிடையாது. சரி, அப்ப ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரிஞ்சுக்க முடியாது அதனால நடத்தினா அப்படிலாம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்வமா இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கூட இருப்பாங்க. மேபி அந்த டவுட் கேட்டா திட்டுவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்துல கூட இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அப்ப அவங்களுக்காச்சும் நடத்தலாம். இப்படி எல்லாம் பண்ணும்போது தான் எனக்கு என்ன தோணுதுன்னா ஒருவேளை அவங்க அந்த ஃபார்முலாக்கு இவங்களுக்கு மீனிங்கே தெரியாம நடத்திட்டு இருக்காங்களா? டீச்சர்ஸ்க்கே மீனிங்கே தெரியல, எப்படி அந்த லாஜிக் வந்து தெரியாம இவங்களே மனப்பாடம் பண்ணி தான் எழுதியிருப்பாங்க, திருப்பி மனப்பாடம் பண்ணி சொல்லி தராங்களா அப்படின்ற மாதிரி டவுட் வருது. ஏன்னா இப்ப பாருங்களேன், இந்த ஃபார்முலா ஒன்று சொல்றேன்ல n into n+1
n into n plus 1 by 2. இது என்னத்துக்கான ஃபார்முலா அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸோட டோட்டல் போடணும்னா அதுக்கு தான் பண்ணுன்றாங்க. n நேச்சுரல் நம்பர்ஸ் ஆல்ரெடி ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 ஆரம்பிக்கணும். எத்தனை நம்பரோ அத்தனை நம்பர் வரைக்கும் அதை நான் இங்கே பக்கத்தில் எழுதிருக்கேன் பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. இது சும்மா உட்காந்து கால்குலேட்டர் அடிச்சீங்கன்னா தெரியும். 1 plus 2 3 3 plus 3 6 6 plus 4 10 10 plus 5 15 15 plus 6 21 21 plus 7 28 28 plus 8 36 36 plus 9 45 45 plus 10 55 வந்துருது. ஆனா இப்படி கால்குலேட் பண்ணோம்ல, இப்படி கால்குலேட் பண்றதுக்காக ஷார்ட்கட் ஃபார்முலா இது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு விட்டுறாங்க. ஆனா ஏன் இந்த ஃபார்முலா ஒர்க் ஆகுது? இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கலாமா? n-ன்றது 10 பிகாஸ் 10 நேச்சுரல் நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். அப்ப 10 into 10 plus 1 11. So 10 into 11 by 2 அப்படின்னு போட்டுட்டு இதை வந்து 55 அப்படின்னு ஆன்சர் போட்டுறாங்க. பட் why does it work? இங்க பாருங்க, இங்க 1 இருக்கு, இங்க 10 இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்பரும் லாஸ்ட் நம்பரும் 1ஐயும் 10ஐயும் ஆட் பண்ணோம்னா we are getting 11. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் 2 இருக்கு. 2க்கு அப்புறம் கடைசில இருந்து லாஸ்ட் நம்பர் செகண்ட் லாஸ்ட் நம்பர் பார்த்தோம்னா 9. 2ஐயும் 9ஐயும் ஆட் பண்ணா அகைன் 11. அப்படியே இட் கோஸ் ஆன். 3 plus 8 11, 4 plus 7 11, 5 plus 6 11. அப்ப எல்லாமே 11 11 வருதா? 11 11 எத்தனை பேர்ஸ் இருக்கு பாருங்க. 5 பேர்ஸ் ஏன் இருக்கு அப்படின்னா மொத்தமா 10 நம்பர்ஸ் இருக்கு. 2 நம்பர் சேர்ந்தாதான் ஒரு பேர் ஆக முடியும். 10 பேர் இருக்காங்க, எத்தனை ஜோடிகள் இருக்கு இதுல? 5 ஜோடிகள் இருக்கு. கரெக்டா இல்லையா? அப்ப 5 தடவை தான் எனக்கு 11 அப்படின்றது கிடைக்குது. சோ 5 into 11 தான் இந்த 55 அப்ப நம்ம வருது. அதுக்கு இந்த ஃபார்முலாக்கு என்ன சம்பந்தம்ன்றத பாருங்க. இந்த n-ன்றது 10 கரெக்டா? எப்பவுமே n நேச்சுரல் நம்பர்ஸ் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட் வித் 1 தான். அப்ப இது 10 இருந்தா 10 தான் லாஸ்ட் நம்பர், 1 தான் வந்து ஃபர்ஸ்ட் நம்பர். எப்பவுமே 1 தான் ஃபர்ஸ்டா இருக்க போகுது. ஸோ 10 plus 1 போட்டா அந்த 11. ஸோ பேசிக்கலி இந்த பிராக்கெட்குள்ள இருக்கிறது வந்து அந்த டோட்டலை கொடுத்துரும், 11 கொடுத்துரும். இந்த 11 மாதிரி எத்தனை காம்போஸ் இருக்குன்னு கேட்டா டோட்டலி தேர் ஆர் 10 நம்பர்ஸ். ஆனா 2 நம்பர் சேர்ந்தாதான் ஒரு ஜோடி, ஒரு பேரு. அப்ப மொத்தமா n divided by 2 5 ஜோடிகள் வருவாங்க. 5 ஜோடி ஆஃப் 11 வரப்போகுது. 5 ஜோடி ஆஃப் 11 தான் 55. இது எவ்வளவு சாதாரண எக்ஸ்பிளனேஷன். இல்ல சார் இது எனக்கு புரியல அப்படின்னு சொன்னா ஆல்டர்னேட் எக்ஸ்பிளனேஷன் ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னா வந்து இது வந்து 1, இது வந்து லாஸ்ட் நம்பர் வந்து 10. 2 நம்பர் இருக்கா, டோட்டல் போட்டா எவ்வளவு வருது? 11 வருது. 11 divided by 2 போட்டீங்கன்னா 5.5 வரும். அதே மாதிரி இங்க 2 இருக்கு, இங்க 9 இருக்கு, ஆட் பண்ணா 11. 11 divided by 2 போட்டாலும் 5.5 வருது. அப்ப இன்ஸ்டெட் ஆஃப் 1 10, இன்ஸ்டெட் ஆஃப் 2 9 எல்லாத்தையும் என்ன பண்ணிடலாம்னா 5.5 5.5 5.5 வச்சிட முடியும். ஸ்டில் டோட்டல் will be the same. கரெக்டா? சென்டர்ல பாருங்க 5ம் 6ம் இருக்கு, ஆட் பண்ணா 11. 11 divided by 2 போட்டா இதையும் 5.5 வச்சலாம், இதையும் 5.5. சோ இன்ஸ்டெட் ஆஃப் ஹேவிங் 1 2 3 4 5 அப்படின்னு 10 வரைக்கும் இருக்கு பதிலா 5.5 5.5 5.5 10 தடவை போட்டுடலாம். 10 தடவை 5.5 is equal to 55. அந்த மாதிரியான கால்குலேஷன் போடலாம். இங்க பாருங்க n plus 2ன்றது 11. 11 divided by 2 போட்டோம்னா அந்த ஆவரேஜ் வந்து 5.5. இந்த 5.5 எத்தனை தடவை இருக்கும்? 10 நம்பர் இருக்கிறதுனால 10 தடவை இருக்க போகுது. அப்ப மொத்தமா எத்தனை 5.5 இருக்கு? 5.5 இருக்கு. அப்ப நம்மளோட நம்பர் என்னவா இருக்க போகுது? 10 தடவை 5.5 55. இது எவ்வளவு சாதாரண எக்ஸ்பிளனேஷன் தான். இதை சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் மிஞ்சி போனா 2 நிமிஷம் ஆகுமா இல்ல மிஞ்சி 5 நிமிஷம் ஆகுமா? அதோட முடிஞ்சு போயிருது. ஆனா இத கூட சொல்லாம sum of n natural numbers is equal to எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். n into n plus 1 by 2. கரெக்ட். என்னன்றது என்னது? லாஸ்ட் நம்பர். 10 போட்டீங்கன்னா எதுக்கு? விஜய் சொல்றதுதான். ஏன் எதுக்கு?